8வது மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம். நான் ஒரு முழு வசனத்தை படிக்கிறேன். அதில் கடைசி வார்த்தை தான் நம்ம இன்றைக்கு காலை தியானத்திற்கென்று. 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நமக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போற வார்த்தையும் வாக்குத்தத்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த 8வது மாதத்தின் இந்த ஆசீர்வாதமான உங்களுடைய ஜீவன வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் என்ற வார்த்தையை நம்ம மக்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அது என்ன சொல்லுதுன்னா, நேற்று கர்த்தர் என்ன திட்டமிட்டாரோ, கவனிங்கள், நம்மேல் ஒவ்வொருத்தர் மேல் என்ன கர்த்தர் திட்டமிட்டாரோ நாளை அந்த திட்டத்தை தன் கரத்தினால் அவர் செய்து முடிப்பார். கரங்களை சொல்ல அல்லேலூயா. அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில செய்ய திட்டமிட்டாரோ அதை தம்முடைய கரத்தினால் செய்து முடிப்பார். இந்த இடத்துல யாரை குறித்து எழுதுகின்ற என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரியாது. வரப்போற உபத்திரப்பு கடவுளே தேவனே மனுஷகுமாரனாய் வந்து அவர் உபத்திரப்படுவார் என்று அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் என்னன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைக்கு நமக்கு தெரியும், தேவனும் கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமா இருக்கிறது யாரு? நம்ம அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு எதை சொன்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டமிட்டாரோ நேற்று அதை வரப்போற நாளிலே தன் கரத்தினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தேவ சித்தமான 2 நம்ம சில சாரியத்தை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் எதை விரும்புகிறாரோ இப்படியே பார்க்கலாம். நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தன் கரத்தினால் செய்து முடிப்பார். அது இப்படி சொல்லப்போ, உங்களுக்காக கர்த்தர் என்ன வாயினால் வார்த்தையினால் உங்களுக்கு பேசினாரோ நேற்று, வரப்போ அவர் என்ன சொன்னாரோ வாயில் சொன்னதை கர்த்தர் தம் கரத்தினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று நம்ம ஒரு காரியத்தை இதை சார்ந்து இப்படிப்பட்ட சம்பவத்தை வேதத்தில் எழுதியிருக்கிறது, அதை வைத்து நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 15. அவன் சொன்னது, சாலமோன் ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனே தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். சொல்லமே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் வாயில என்ன சொன்னாரோ, தன் வாக்கினால் என்ன சொன்னாரோ, தன் தரிசனத்தினால் என்ன சொன்னாரோ, சொப்பனங்களினால் என்ன சொன்னாரோ, ஆவியின் வெளிப்பாட்டினால் என்ன சொன்னாரோ, ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் என்ன சொன்னாரோ, இந்த இடத்துல சாலமோன் சொல்லி காட்டுவது ஊழியக்காரனாகிய நாத்தான் மூலமாய் தாவீதுக்கு என்ன வாக்கினால் சொன்னாரோ அதை கரத்தினால் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேவன் சமூகத்தில் தேவன் பேசும்போது அவர் பேசுகிறார். என்ன சொன்னார்? நாம் இன்றைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். என்ன செய்வேன் என்று தன் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். நான் வாசிக்கிறேன். நான் முதல் இது எந்த சூழ்நிலை என்று நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை. என்ன சொன்னார், எந்த காலத்தில் சொன்னார், கர்த்தர் எப்படி செய்கிறார் என்பதுதான் இன்றைக்கு. தேவன் என்றைக்கும் மேஜிக், தேவன் என்றைக்கும் நயவசனமான வார்த்தை,
தேவன் என்றைக்கும் நம்ம கிட்ட இருந்து எதாவது செய்யணும்னு சொல்லி தற்காலத்துல பொய்யான வார்த்தை சொல்லி அப்படி செய்வது கிடையாது. அவர் என்றைக்குமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். என்றைக்கு மனுஷன் வரணும், மனுஷன் வாங்கணும் சொல்லி நயமான வார்த்தை பேசுற மனிதர் அல்ல. அப்படிப்பட்ட நூதனமான தேவன் அல்ல. அவர் தன் வாயிலே எதை சொன்னாலும் எத்தனை மனிதர்களுக்கு எந்தெந்த பரிசுத்தவான்கள் சொன்னாரோ அவருடைய கரத்தினால் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இதுதான் பார்க்க போகிறோம். தாவீதுக்கு என்ன சொன்னார்? என் தகப்பனுக்கு நீ வாக்கில என்ன சொன்னீங்களோ அவங்க புள்ள சொல்றாரு, அப்படிதான் இருக்கணும். எவ்வளவு ஆசீர்வாதமான சூழ்நிலை தெரியுமா அது? கர்த்தர் மகிமைப்படும்படி எங்க அப்பாக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, அது நான் செய்ய, அது கரைத்தனால் செஞ்சீங்க. அதுக்கு யார் சாட்சினா சாலமோன் சொல்றார், நானே சாட்சின்னு சொல்லிட்டு. என்ன இது என்ன சூழ்நிலை? 7:1 நான் வாசி. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனை எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் வீட்டிலே வாசமா இருக்கல ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரிகளின் நடுவே வாசமா இருக்கிறது என்ன. அப்போது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். கவனிங்கள், ஃபண்டாஸ்டிக். தேவன் என்றைக்குமே ஊழியக்காரன் சொன்னாலும் எல்லா நேரத்தில் ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை சரியா இருப்பது என்று மாதிரி நினைச்சுக்கணும். கவனிங்கள், நாத்தான் தாவீதோடவே கூட இருந்தார். நாத்தான் இஸ் a ஸ்பெஷல் ப்ராஃபட், ஒரு விசேஷமான தீர்க்கதரிசி. தாவீதின் ராஜ்யம் சிறப்படுவதற்காகவே நாத்தானை கூட வச்சிருந்தார். 2 தீர்க்கதரிசி. என்றைக்குமே கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை பலப்படுத்துவார், அவங்க பக்கத்தில் தீர்க்கதரிசி வச்சிருப்பார். ஒரு பக்கம் காத், மறுபக்கம் நாத்தான். இந்த 2 பேரும் ஆபத்து நாளில கூட நின்னவங்க. இவங்க இந்த ராஜ்யம், ராஜாவின் தாவீது ராஜ்யம் எப்படி பறந்து விரிந்து சிறப்பட்டதோ அதற்கு எல்லா தாவீது பெரிய பெரிய வெற்றி பெற்றது. தாவீது பெரிய பெரிய ராஜ்யங்களை கட்டு தாவீது இருந்தாலும் அந்த தாவீதுக்கு மெயினான பலமாக முதுகு தண்டு எலும்புன்னு சொல்லுவாங்க, பேக் போன், அது இருந்தது யாருன்னா நாத்தானும் வலதுகரமாக காத்தும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இடதுகரமாக தான் அவர் சேனை இருந்தது. ஃபர்ஸ்ட் அவரை கேட்ட எதையா வெற்றிக்கு காரணம்னா கர்த்தர் சொல்வாரு. அதுக்கு எப்படி அந்த ஆலோசனை அவர் கூட அந்த தீர்க்கதரிசிங்க சொன்னாங்க. அந்த தீர்க்கதரிசிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, எந்த 7ஆம் அதிகாரத்தில், நான் பார் ரூம், நான் எங்கே வாசம் பண்றேன்? கேதுரு மரம். ஒரு விலையேற பெற்ற ஒரு ராஜ்ய கத்துக்கும் போது அவர் பார்த்தவனே சொல்றாரு, என்னுடைய பெட்டி எதன் கீழே இருக்கு? திரையின் கீழே இருக்கு, மீன்ஸ் கூடாரத்தின் கீழே இருக்கு. அதனால அவர் உள்ளத்தில் சொல்றாரு, நான் ஒரு ஆலயத்தை கட்டலான்னு இருக்கிறேன். என்ன சொல்லும்போது ராஜா அவர் நாத்தான் சொல்றாரு, ஏன்னா அதற்கான குவாலிட்டியான ஆள் யாருன்னா கர்த்தருக்கு சித்தவ அந்த எல்லாவற்றையும் நாத்தான் தன் வாழ்நாளில அப்படிப்பட்ட ராஜாவை பார்த்ததே கிடையாது. இவர் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரிய காரியம் ராஜா மூலமா செய்தார். அவர் கிளீனா தெரியும், சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு ராஜ்யங்களும் அவரை துரத்தியும் அவரை மேற்கொள்ள முடியல. அவர் போன இடம்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரு, சத்துருக்கெல்லாம் ஜெயிச்சாரு. தாவீதோடு கர்த்தர் இருக்குது யாருக்கு தெரியும்? நாத்தான் தெரிந்து பைபிள் சொல்றாரு அவரு 3. அப்போ நாத்தான் ராஜா நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியே செய். அப்படின்னா நீ எதை தேவனுக்காக செய்ய விரும்ப எல்லாம் செய். ஏன் அப்படி சொன்னார்னா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கு. சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் எல்லா ஆவிக்குரிய ஊழியத்தையும் நம்ம செய்து முடிக்க முடியாது. இதுதான் சில நேரத்தில் பிரச்சனை. எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா கர்த்தர் நம்மோட இருந்தா அதுல தான் போகணும். நான் எனக்கு என்னென்ன காலம் வழிக்கும், அதனால சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. இதுதான் அழைப்புனா அந்த அழைப்பு என்னவோ பார்த்து கரெக்டாக நிற்கணும். இவ்வளோ நல்லா ஒர்ஷிப் பண்ணலாம், ஒரு பாஸ்டர் பாடத்தை நல்ல ஞானம் இருந்தாலும் உன்னுடைய ஊழியம் அந்த 5ல் எதுவோ அதில் நீங்கள் போனாதான் கர்த்தருடைய கிருபையும் விழாதபடி காத்துக்கொள்ளும். ரைட்டுங்களா? அநேக ஊழியர்கள் கொஞ்சம் வந்தவனையும் ஒருவேளை அந்த ஊழியர்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு அழைக்கப்படாமல் இருக்கலாம், கிராம மினிஸ்ட்ரிக்கு அழைக்கப்படாமல் இருக்கலாம், பெருநின்று பிரசங்கம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, தன்னை வரும்போது எல்லாத்தையும் போகும்போது தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமல் இருப்பில் தடுமாறிடுவாங்க. இதுதான் விஷயமே. கர்த்தர் அவரோடு இருந்தாலும் கர்த்தருக்கு விருப்பம் அப்படி கிடையாது, நீ ஆலயம் கட்டக்கூடாது. சிலருக்கு ஆலயம் கட்டுவதற்கான கிருபை இருக்காது, ரைட்டுங்களா? ஆனால் ஆலயம் கட்டுருவாங்க.
ஆனால் அது என்னடா பின்னாடி ஒன்றில் போயிடும். கரெக்டாக சொல்ற, நீ கிடையாது, பின்னாடி பாருங்க உன்னோடு இருக்கிற நீ பண்ணும்போது தான், அப்போதான் அந்த இரவே கவுனிங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா அந்த இரவே பைபிள் சொல்லுது. ஏன்னா விட்டா மறுநாள் ஸ்டார்ட் பண்ணுவார். என்னங்க மறுநாள் ஊரில் இருக்க ஆசாரியெல்லாம் கூப்பிட்டுருவாரு. ஆசாரியன்ற கத்தர் வார்த்தை இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பைபிள் அன்று ராத்திரியில் கவுனிங்கள், கொஞ்ச நாள் ஆகல. ஏன்னா ஒருவேளை மறுநாளே அது அதோட ஸ்டார்ட் அப் கூட தாவீது கொடுக்க முடியும். தாவீது கிட்ட இல்லாதில்ல. ராத்திரியில் கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் வாசம் தக்க ஆலயத்தை நீ கட்டுவாய். யோ முன்னாலே எல்லாமே என்னைக்குமே சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சத்தியம் தான் பேசுறேன். நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா வேலையும் உன்னை செய்ய முடியாது. ஈவன் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா சாதாரணமா, இது என்ன சொல்ற, தாவீதே உன் புள்ளைய நீ வளர்த்துடுவியா? எத்தனை பேர் மாம்ச சிந்தையில் நிற்கிறீங்க? என்னைக்கு நீங்க அந்த மாதிரி நினைவுல வரணும். நம்ம பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், வாழ்க்கை இருந்தாலும், மாம்சம் நம்ம தோத்து போறோம். நம்ம கிட்ட நம்ம தான் அழிக்கணும், வெளியே அழிக்க முடியாது. என்னுடைய எண்ணங்களை கத்தரை அழிக்க மாட்டேன், அழிக்க அவரால் முடியாது. நான் என்ன சொல்றேன், உன்னுடைய எண்ணங்களை கத்தரால் அழிக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய எண்ணங்களை அதை அழிக்கும்படியே கத்தர் உனக்கு கிருபை கொடுப்பா. நீ தான் அழிக்கணும். சிலுவையில் நான் தான் அறையணும், நான் தான் இச்சைக்காக மனஸ்தாபப்படணும். ஆனால் கத்தர் என்ன செய்வார்னா, எது மாம்சத்தினால் செய்ய முடியலையோ அந்த மாம்சத்தின்படி நீ தாழ்த்தும் போது மாம்சத்தை மேற்கொள்ள கத்தர் பலன் தருவார். இதான் விஷயம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எதெல்லாம் ஒரு காலத்தை வீக்கா இருந்தோமோ, எதெல்லாம் நம்ம செய்ய முடியாதோ அதை செய்யும்படியாய் கத்தர் பலன் தருவதுதான். முடியாததே கிடையாது. கர்த்தருடைய கிருபை, எதெல்லாம் என்ன என் பழக்கம் வழக்கம் ஜென்ம சுபாவம் தான், அதை மாற்ற முடியும். நாளுக்கு நாள் புதிதாகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம். இப்போ ராஜாக்கு என்னென்ன சொல்லப்பட்டது, இந்த தீர்க்கதரிசிக்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ அவையெல்லாம் மறுநாள் காலையில் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. பைபிள் சொல்லுது 8, இப்போ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுது என்றார், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி கவனிகள், ஆடுகளின் பின் நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு உண்பா நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியோர் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாக இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களை இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவரை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்கும் உன்னை நீங்களாய் கிளேப்பரம் பண்ணினேன். இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறார். ஃபேண்டாஸ்டிக். அப்படின்னா நல்ல கவனிங்கள் அன்பு சகோதரனே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீ கட்ட முடியாது, நான் தான் கட்டுவேன். கரங்களை தெல்ல சொல்லாமே பைபிள் சொல்லுது பாருங்களேன், நான் உனக்கு கட்டுவேன். இதான் விஷயம். எது நடந்தது? தாவீதின் விருப்பு நடந்ததா? நாத்தான் சொல்ல நடந்ததா? தேவன் கட்டுவார் என்ற வார்த்தை கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்து தாவீது வம்சம் வரப்போற வார்த்தை அது. கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார். தாவீதின் குமாரனே, கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார், உன் வீட்டை கட்டுவார். இது என்ன சொல்வார்? பெண்களுக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த வருஷம் வீட்டை கட்டுவார். திருமணமாக காத்திருக்க கர்த்தர் வீட்டை கட்டுவார். இங்க சொல்லிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த 7ஆம் பைபிள் சொல்லுது 12, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்கள் நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பை உன் சந்ததி எழுவ பண்ணி அவன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபார சிங்காசனம் என்று நிலைக்க பண்ணுவேன். அங்கே இதுதான் உன் நாட்கள் நிறைவேறி நிறந்த பின்புதான் அது நடக்கும். எது எப்போ தாவீது நடந்தது? சாலமோன் ஜெபிக்கும் போது யார் உயிரா இல்ல? தாவீது கிடையாது. இந்த ஆலயத்தை கட்டி என்ன கர்த்தர் வந்து அந்த ஆலயத்தை பார்க்க மோசேக்கு எப்படி கானான் பார்ப்பதற்கான கிருபை கொடுக்கலையோ, சாலமோன் கட்டிய ஆலயத்தை தாவீது பார்ப்பதற்கான கிருபையை யாருக்கு கொடுக்கல? யாருக்கு? ஆனால் அதற்கான பொருளை எல்லாம் சவதரித்து கொடுத்துட்டு போனார். மரம், கல், ஆணி, வெள்,
பொண்ணு, நத்தினங்கள், ஆட்கள், சிற்பாசிரிகள், அப்ப பொன் வேலை செய்யறவங்க, இரும்பு வேலை செய்ய எல்லா ஆட்களும் கையில இருந்து கொடுத்துட்டு போறாரு. ஆனால் கர்த்தர் அவருக்கு அந்த கட்டின ஆலயத்தை காட்டல. ஆனால் எப்படி கட்டணும்ன்ற ஞானத்தையும் கர்த்தர் திட்டத்தை கொடுத்துட்டு போனார். கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு இருந்தாப்பா இப்படிதான் கட்டணும் பிளான் கொடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நாளாக படிச்சீங்கன்னா என்ன சொல்றேன், ஒரு வாயில சொன்னதை எப்ப கரெக்ட், சில நேரங்களிலே உங்க காலத்து நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை சில தூரத்தின் தரிசனங்கள் பின்னாடி நிறைவேற்றலாம். ஆனால் சில காரியங்கள் கடந்த நாட்களில் உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட சில காரியங்கள் இருக்கும், தரிசனங்கள் இருக்கலாம், பல வருஷங்கள் இருக்கும், பல வார்த்தை இருக்கும், மேன்மை பாராட்டணும், மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்திருப்பாரு. அதை நிச்சயமாக வரப்போற நாள்ல கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாம எந்த நேரம் மட்டும் இதை நாம் பார்க்க போறோம். நல்ல கவனிங்கள், நாம் சொல்ல போற காரியத்தை சும்மா கற்றுக்கலுங்கள். தாவீதின் வாழ்க்கை ஏன் அவ்வளவு தேவன் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் தாவீது கொடுப்பது, நான் உன் வீட்டை கட்டுவேன். ஆபிரகாமுக்கு சொல்லல, உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னார். ஈசாக்கு சொன்ன ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. உன் வீட்டை நான் கட்டுவேன். யாக்கோபுக்கு யாருக்குமே, யாக்கோபு தன் பிள்ளையா ஆசீர்வதிக்கும் போது கூட இப்படி யாருமே எங்குமே சொல்லல. டைரக்டா தீர்க்கதரிசி மூலமாய் என்ன சொல்லப்பட்டதோ அது நடந்தது. எந்த சூழ்நிலை, இந்த 1-2 சாமுவேல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாவே முதல் அதிகாரத்துல படிக்க வேணாம், சிக்லாக்ல இருக்கிறார். அந்த முதல் அதிகாரம் சவுலின் மரணத்தின் செய்தி. 2ஆம் அதிகாரம் நாங்கள் எங்க போகணும், எப்ரோனுக்கு போனோம். எப்ரோனில போன பிறகு யோவாப் கூட்டத்துக்கும் அப்னேர் கூட்டத்துக்கும் ஒரு யுத்தத்தை பார்க்குறீங்க. 3ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க, நாளுக்கு நாள் சவுல் பலவீனப்பட்ட குடும்பம், தாவீதை கொண்ட பல அப்னேர் வராரு, அப்னேர் மரிக்கிறார், யோவாப் மூலமாய் கொலை செய்கிறார். 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாக்கிட்டு ஸ்தானத்தில் ராஜாவான இஸ்போசேத்தை அவங்க ஊழியக்காரை வெட்டி தலையை கொண்டு வந்து தாவீதிட்ட கொடுக்குறாங்க. தாவீது அவங்கள கொலை செஞ்சு போறாங்க. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்ல கவனிங்கள். ஏன் சொல்றேன்னா அவர் ஃபாஸ்டை பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு கர்த்தர் என்ன தாவீதுக்கு சொன்னார கவனிங்கள். வாயில நீதான் ராஜானே, அதை கரத்தினால் எப்படி நிறைவேற்றினா, அவர் உயிரோடு வாழ்ந்த போது அவருக்காக நிறைவேற்றப்பட்ட தரிசனம் அது நடந்ததா. நீங்க தாயா சவுல் உன்னை ராஜாவா இருக்கும் போதே நீங்க தான் ராஜாவா வந்து நடத்துறீங்க. இஸ்ரவேல் 30 நாள் தேடி வந்து எப்ரோன ராஜாவாக்குறாங்க. கவனிங்கள், 5-6ஆம் அதிகாரம் தான் ஸ்பெஷல். நமக்கு இது வரைக்கும் பார்த்ததில்ல. 6ஆம் அதிகாரம் என்ன சொல்றதுன்னா, சேனையில் கர்த்தர் எங்க இருக்கிறாரு, பாலையூதால இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு, எருசலேம் இங்கே இல்லையே. அவரை பல வருஷம், ஏறத்தாழ 60-40 வருஷமா அவர் எங்க போயிட்டு ஏதோ ஒரு வீட்டில் இருக்கார். ஒரு வீட்டில் இருப்பதற்காக தேவன் கிடையாது, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்றாங்க, பெட்டியை கொண்டு வரும்போது அந்த காலத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு ஏறத்தாழ 3 மாசம் ஓபத்தியேதம் வீட்டில இருந்து அதை கொண்டு வந்து முடிச்சதுதான் 6ஆம் அதிகாரம். கவனிங்கள் 6 முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் ஆடுறாரு, அவங்க மீகால் பேசுறாங்க. 7 அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் கொண்டு வந்து வச்ச பிறகு எதனோட கம்பேர் பண்றாருன்னு பாருங்களேன். நான் எங்க இருக்கிறேன், எங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ப்ளீஸ் 7 மாசமா இந்த 8வது மாதத்துல முதல் நாள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்க இருக்கிறார், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த சமுதாயத்தை நீங்க எப்படி இருக்கேன்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் நன்றாக பூசிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, நல்லா வாழ்கிறீங்க, நல்லா உடுத்துறீங்க, நினைப்பதற்கு மேலே கடந்த நாட்களை காட்டில் இருந்தீங்க. ஆனால் வெளியே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதை இம்பார்ட்டில் கர்த்தர் கொடுத்தது எந்த லெவலுக்கு கடந்த நாட்களை காட்டில் பொருளாதாரம், வருமானம், வாழ்க்கை தரம் எல்லாம் வெளியே மாறி இருக்குது. ஒரு காலத்தில் ஒன்னையில் இருந்தவங்க இப்போ சாப்பிடும்படியாய், வாழும்படியாய், கொடுக்கத்தக்கதாக, நினைப்பதெல்லாம் செலவு செய்யத்தக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்தி இருப்பார். வெளியே பைபிள் சொல்லி, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியே ஆசீர்வதிப்பாய், உள்ளே ஆசீர்வாதமா இருப்பாய். வெளியே நீ ஆசீர்வாதமா இருக்கிற காரணம் கர்த்தர் கொடுத்தது. உன் வாழ்க்கைக்குள் கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கிறாரா?
கேதுரு மரத்துக்கு கீழே இருக்கிறீங்களா, இல்ல கூடாரத்துக்குள்ள இருக்கீங்க? தேவனாய கர்த்தர் நீங்க எங்க இருக்கீங்க? கேதுரு மரத்தை இருக்கீங்க. உங்க தேவன் அதுக்கு மேல இருக்கிறாரா, உங்க வாழ்க்கையில கூடாரத்தை இருக்கிறாரா? கேதுரு மரம் என்பது உலகத்துல ஒரு மேன்மையானது. காற்று, புயல், மழை வந்தாலும் அது என்ன பண்ணது? நீதிமான் பனையை போல செழித்து லிபோனில் உள்ள கேதுரு போல். கேதுரு என்பது ஸ்ட்ராங்கான ஒரு மரம். ஆனால் ஒரு பெரிய காற்று அடிச்சுட்டா கூடாரம் என்ன ஆயிடும்? பேர்ந்துன்னு போயிடும். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர் எங்க இருக்கிறார், நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய டைம் எப்படி இருக்கு, அவரோட நேரம் எங்க இருக்குது? எந்த இடத்துல அதிகமா செலவு பண்ண இந்த 7 மாசத்தை உன் தேவனாய கர்த்தர் கீழே கூடாரம் பூமியோட இணைக்கப்பட்டது. ஐயா கூடாரம் எப்படி இருக்கும்? அந்த காம்பு எதனோட இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட மிஞ்சி போனா ஒரு 4 அடி 3 அடிக்கு மேல ஆழம் இருக்காது. எத்தனை அடி இருக்காது? அந்த காம்பு, முளைக்காம்பு என்பது ஒரு காம்பு கூடாரம். ஆனால் ஒரு கேதுரு மரத்துக்கு கீழே இருக்க ஒரு அஸ்திபாரம், ஒரு கேதுரு மரம் தாங்கத்தக்க அஸ்திபாரம், வெளியான அஸ்திபாரம் ஆழமா இருக்கு, ஆனா உள்ளான அஸ்திபாரம் ஒரு லெவல் இருக்கு, போதும், அவ்வளவுதான். ஆனால் அந்த இடத்துல பாக்குறாரு அவரு, ஐயா இது எனக்கு கட்ட கொடுத்தாலும், ஆனால் இதுக்குமே என் வாழ்க்கை அவர் நம்ம என்ன பண்ணா ஒரு லெவலுக்கு, ஒரு நல்ல லெவலுக்கு கத்த நம்ம கொண்டு போன பிறகு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே செத்து போகுது. ஐயா ஒரு லெவல் ஆங்கிள் முழங்கால் அளவு தான் போதும். ஆனால் we are expecting நம்ம எப்படி இருக்கணும் வெளிய வாழ்க்கை, அது பீக் மாதிரி இருக்கணும், ஹிமாலயாஸ் மாதிரி. நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம்? நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு லெவல் தான் போதும். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பலாம் பெருசா இருக்கணும். அப்படிதானே? எந்த டைம் நல்ல கவனிங்கள். அவர் சொன்னாரு, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால் என் வாழ்க்கையில எனக்கு மேல நான் இருக்கிற இடத்த ஸ்தானத்தை காட்ட என் தேவனாய கர்த்தர் அதுக்கு மேல இருக்கணும். நீங்க எப்படி யார் இருக்கணும்? எனக்கு மேல நான் இருக்கிறது, இது எனக்கு கூட அப்படின்னா மனுஷன் தெரியுமா? சொல்லட்டுங்களா? அவரை நிச்சயமா எழுதிருப்பாரு. அவர் இப்படி சொல்லியிருப்பாரு, உண்மையான தேவ மனுஷன் வாழ்க்கை அப்படிதான் வரும். ஆண்டவரே எனக்கு நீ கூடாரத்தில் இருப்பீங்களானால் நான் ரோட்ல ஒன்றா இருக்கிற இந்த கேதுரு மரம் எனக்கு வேணாம் சொல்லி எழுதிருக்குமா? பிகாஸ் நான் அப்படி இருந்துருவான் ஆண்டவரே, நான் ஒரு மேய்ப்பனா இருந்தேனா இருந்துருப்பேன் ஆண்டவரே, நான் ஈசாயின் மகனா இருந்தா இருந்துட்டு இருப்பேன் ஆண்டவரே. ஆனா நான் ராஜா வச்சு அப்படின்னா ஒரு ராஜா இருக்க இருக்கிறேன், ஆனா நீ ராஜா அங்க இருப்பது தகுதியில நான் ஒரு ஆலயத்தை கட்ட போறேன். ஃபேண்டாஸ்டிக். என்ன அருமையா இருக்கு. எப்போ அதோ இப்ப டைமிங் பாருங்களேன். பைபிள் சொல்லுது 7ஆம் அதிகாரம் 1, இதை கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனை எல்லா சத்துருக்களும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ண போது. எப்படி கடந்த நாட்கள்லாம் என்ன இருக்கும்? எங்க யுத்தம். ஒரு வருடத்தை நீங்க பார்த்தீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. எல்லா நாளும் யுத்தம் பண்ண முடியாது. யுத்தத்துக்கு ஒரு காலம் குறிப்பாங்க. மழை காலத்துல பண்ண முடியாது. ஒரு பெரிய எந்த நாட்டுனா பண்டை சேர்த்து வச்சுப்பாங்களாம், பொருள் தானியங்கள் சேர்த்து வச்சுதான் ஒரு ராஜ்யத்தின் போய் சண்டை போடணும். சாப்பிடுறதுக்கு ஆடு மாடுக்கு கழுதைக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேணும், அதுக்கப்புறம் குடிக்கிறது தண்ணி வேணும். அதனால அது ஏற்ற போல இந்த நல்லா எல்லாம் சீதோஷ்ணம் இது ஏற்ற போல சண்டை போடும். அப்படி இந்த ஒரு 12 மாசம்னா ஏறத்தாழ 8 மாதம் 7 மாசம் வரைக்கும் என்ன நடக்கும்? போர் நடந்துனே இருக்கும். எப்போ? சில மாதங்கள் தான். நான் பைபிள் சொல்லுது இளைப்பாறும்படியா. தாவீதின் வாழ்க்கை நீங்க தொடங்கி பார்த்தா, தாவீது ராஜா ஆயிட்டான்னு தெரிஞ்ச பிடிச்சு தொடர்ந்து வந்தான். யாருங்க? அவர்ல தாவீதை பிடிக்கும்படியா முசக்கோட சுத்தி போ, அப்படி எல்லா சண்டை யுத்தம். தாவீதுக்கு இளைப்பாறும்படியான டைமே வந்திருக்காது. அவர் நைட்டு அண்ட் டே எங்க ஸ்பெண்ட் பண்ணா? வெளியில படுத்து தூங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு அப்படி இருந்த மனுஷன் தான் தாவீது. இப்போ கிடைச்ச அந்த சந்தர்ப்பம், இப்ப ரெஸ்ட். எனக்கு எத்தனை யுத்தம் செஞ்சுனே இருந்தேன். எனக்கு ராஜாவாயிட்டு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது சவுல் தோத்தினே இருந்தாரு. அந்த மனுஷன் திரும்பி ராஜாவான பிறகு பெலிசை தோர்த்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் பெலிசை தோத்துனாரு. சுற்றில இருக்கவங்க எல்லாம் தாவீதுக்கு விரோதமா யுத்தம் செஞ்சு எல்லாரும் யுத்தம் பண்ணி இப்போதான் ஏன் சண்டைலாம் போட்டு வந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம், கிடைச்ச டைம் என்ன பண்ணலாம்? கிடைச்ச நேரம் 6 நாள் வேலை, 7 நாள் தான். இன்னைக்கும் காலைக்கும் மாலையும் சர்ச்சு போகணுமா? எத்தனை நேரம்? இந்த மாதத்து 7 மாசத்துல உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கும். எத்தனை நேரத்தில் ஜெபத்தை நீங்கள் அசடை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் வந்திருக்கும், நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்க, நீங்கள் அசடை பண்ணியிருப்பீங்க. பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை தொடர்ந்து இப்படி இருக்காது. தொடர்ந்து தேவன் சைன் கொடுக்க மாட்டார். ஒரு காலத்தில் தாவீதால வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு தாவீதால யுத்தம் பண்ண முடியாத காலம் வந்தது.
கிடைக்கிற காலத்தை நீ மிஸ் பண்ணிட்டினா அது வரலாறாக போயிடும். இன்னைக்கு நீ வரலன்னா அது ஹிஸ்ட்ரி. என்ன போட்டிருக்கோம், அந்த நாள் நீ வரல, ப்ராப்ளம் கிடையாது. அதனால கத்தர் தண்டிக்க போகிறது இல்லை. என்ன இன்னைக்கு வரலன்னா என்ன பிரச்சனை, தண்டிக்க போறாரு இல்லை. என்ன நடக்க போகுது, சத்தியம் கேட்காம போறீங்க, பரவாயில்ல. ஆனால் தேவ பிரசனத்தை கேட்க போற. ப்ளீஸ், நம்ம ஒன்னே ஒன்று தான், நீ அறியாமலே கத்தர் கொடுக்குற கிருபையில் ஒரு ஸ்டெப் 1% மைனஸ் ஆகுது. நல்ல கவனி. நிச்சயமா நம்ம போகும்போது 1+ கிருபை எக்ஸ்டெண்ட் ஆகுது. மைனஸ் ஆகுது உனக்கு தெரியாது, பெருகிறதும் உனக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்னா, ஒரு நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கை வரும்போதுல அந்த டேன்ல ஜெயிக்கிறோமா தோக்குறோமான் போது தான் அப்போ உனக்கு தெரியும். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கேட்க கர்த்தரை அசனை பண்ணப்பட அறியாமலே கர்த்தருடைய கிருபை இழப்பாய். சவுலுக்கு தெரியாது நான் கர்த்தருடைய கிருபை இழந்துட்டேன்னு. கிடைச்ச டைம் அவருக்கு இளைப்பாறும்படிய டைம். கொஞ்ச நாள் சண்டை சண்டை. அவர் என்ன பண்ணாரு, வந்த கொஞ்ச நாள் சண்டை சண்டை போட்டு ராஜாவன் 5வது 6ஆம் அதிகாரம் உடனே பெரிய அங்கிருந்து கொண்டு வந்து 7ஆம் அதிகாரத்தை என்ன வந்தது, ஆலயத்தை கட்டணும். அதான் ரைட். ஏன்னா ஒரு காலத்து எங்க 40 வருஷம் ஏறத்தால் 30 வருஷம் உணாத சுத்தினே இருந்தது ஐயா. அதுக்கப்புறம் சீலோவில் இருந்தது ஐயா. அப்புறம் செதறி போச்சு ஐயா. ஒன்னு எங்க செதறி போச்சு. பெட்டி இங்க அங்க இங்க. அவர் துடிச்சா தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? பல வருஷம் பெட்டி ஒரு இடத்துல, விளக்கு ஒரு இடத்துல, பெட்டி ஒரு இடத்துல, தண்டு ஒரு இடத்துல, பெட்டி பாலையூதாயில எங்கேயோ ஒரு இடத்துல நோப்புல என்ன இருந்தது, அங்கே பிளட் பேங்க் என்ன நடந்ததோ ஆசாரி கூடாரத்துல பெட்டி தான் பல வருஷமா மக்கள் ஆதரிச்சாங்க. எத்தனை வருஷம்? எத்தனை பேர் தெரியும்? பெட்டி எங்க இது? பாலையூதால. அப்போ நோப்புல என்ன இருந்தது? அப்ப கூடாரத்துல என்ன இல்ல? தாவீது ஓடி போய் அப்பம் கொடுன்னு கேட்கிறாருல, அப்பம் கொடுங்க அப்பம் கொடுங்க. அப்போ அந்த அக்கிமேலக்கு ராஜா என்ன பண்றாரு, அப்பம் எடுத்து கொடுக்குறாருல. எத்தனை பேர் தெரியும்? ஆசாரியம் மட்டும் தான் அப்பம் சாப்பிடணும். யார் சாப்பிடணும்? ஆசாரியம் மட்டும் சாப்பிடுற அப்பத்தை தாவீது கொடுத்து ரைட்டா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் கேள்வி தெரியாது ஊழியக்காரன்? நான் சொல்லிருக்கேன், தாவீதுக்கு கொடுத்து ரைட்டா? அப்ப பைபிள் சொல்லுது ஆசாரியன் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது. விதவை ஆசாரியன் வாழ்க்கைப்படாத கன்னியை சாப்பிடலாம், ஆசாரியன் மனைவி அந்த விதவை சாப்பிடலாம், அந்நியன் சாப்பிடக்கூடாது. எந்த கோட்டை தான் சாப்பிட? எப்படி தாவீது கொடுக்க முடியும்? ஏசு அதை அக்செப்ட் பண்ணாருன்னா சத்தியம் சொல்லுது நியாயப்பிரமாணம் ராங்னு. அப்ப ஏசு சொன்னா ரைட். எப்படி நான் சொல்றேமா? ஆசாரிய கூடாரத்துல பெட்டியே இல்லை. அப்பன்னதுக்கு அப்பம் ஏன் அந்த அக்கிமேல கொடுத்தா தெரியுமா? ஆசாரிய கூடாரத்துல என்ன இருக்கணும்? பெட்டியே இல்லை. அப்ப யார் சாப்பிட்டா என்ன? எத்தனை which is the most important? கர்த்தருடைய பெட்டி தான். யா பெட்டியே இல்லாத போது அப்ப யார் சாப்பிட்டா என்ன இருக்கு? ரைட்டுங்களா? இப்போ சொல்லுங்க, அந்த மனுஷன் என்ன ஏன் வருத்தப்பட்ட, ஏன் ஆலயத்தை கட்டணுமா? எத்தனையோ வருஷம் பெட்டி ஒரு இடம், ஆசாரி போட்ட இடம், இப்போ எல்லாம் ஒன்றா வந்துக்குது. ஏறத்தாழ 60 வருஷமா பெட்டி சிதறி போயிருந்தது. ஆசாரி வீட்டில் விளக்கு இருந்தது, ஆனால் வார்த்தை இல்லை. காரணம், கேருபீனில் வாசம் பண்ணுற கர்த்தர் எங்கே இருந்தார்? இப்போ கேருபீனில் வாசம் பண்ணுற பூர்ணமாயிடுச்சு. மோசே என்னென்ன செஞ்சாரோ அந்த ஆசாரிப்பு கூட அங்கே வந்துடுச்சு. இனிமேல் அதுக்கு என்ன தேவை? இனிமேல் அது ஓடு போவதில்லை. அப்படி சுமந்து கொண்டு போகிற டைம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது நிலைக்கும். அந்த நிலைத்து இருக்கும் போதே அந்த இடத்துல கூடாரம் இருக்கணுமா, பில்டிங் இருக்கணுமா? ஒரு ராஜ்யத்தின் மகிமை எது விஷயமா சொல்லுவாங்க, ஒரு ராஜா அந்த ஊர்ல இருக்க ஆலயம் தான். என்னது? ஒவ்வொரு கிரேட் கிங், இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கிரீக், ஒவ்வொரு ஈஜிப்ட் எது முக்கியமா பண்ணுவாங்க, அவங்க கற்ற ஆலயம் தான். அந்தந்த ராஜ்யத்தை அந்த நாளிலே ஒரு ராஜ்யம் சிறப்பட்டதுன்னா எங்கள் கடவுளை எங்களை காப்பாற்றினார், அதை கேட்ட ஆலயத்தை கட்டினாங்க. ஒவ்வொரு கிரீஸ்ல இருந்தது, எகிப்துல இருந்தது, அதே பெல் என்ற கடவுள் பாபிலோன்ல இருந்தது, ஒவ்வொரு தேச இருந்தது, எல்லா தேவன் இருந்தது. ஒவ்வொரு ராஜ்யத்தில் அவங்க கடவுளை உயர்த்தி வச்சிருக்கும் போது என் தேவன் அம்மன் புத்திர கடவுள் மோவாப் அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் இருந்தது. அப்ப உலகத்தை ஆள்ற கர்த்தர் ஒரு கேருபீன் குழு வாசம் செய்யற தேவன் எங்க இருக்காரு? கீழே இருக்கிறாரு. அவர் எங்க இருக்காரு? கூடாரத்தில் இருக்காரு. எப்படியா தேவ மனுஷன் இருதயம் சும்மா இருக்கும்? அவர் தன்னை பார்க்கல. இதுதான் சத்தியம். தாவீதுக்குள்ள இந்த தாகம், ஐயோ எப்படி கட்டணுமே அப்படி சொல்லும் போது தான் கர்த்தர் பிளேஸ். தேவ மனுஷனுக்கு எல்லாமே இருந்து கர்த்தரோட சத்தியம் வார்த்தை வரும்போது அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. பத்தியா? அதுதான் சத்தியம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
இது எல்லாருக்குமே நடக்காதுங்க ஐயா. ஏன்? இந்த மனுஷன் கர்த்தருக்கு சித்தமானது தாவீதை நேசிப்பதற்கு காரணம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவன் எனக்கு கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். யார் செய்வான்? தாவீதை குறித்து என்ன தீர்க்கதரிசனம் குறைச்சிருக்குது சொல்லி பார்த்துட்டு நான் 2-3 சொல்லி முடிக்கலாம், கடைசி நேரம் இல்லை, வச்சுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி நான் சொல்கிறேன் அவர் குறித்து யாரால் பைபிள் சொல்லுது 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர் ராஜாவை ஏற்படுத்தி, ஈசாயின் குமார் தாவீதை என் இறுதிக்கு ஏற்றனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பைபிள் சொல்றது என் இருதயத்துக்கு ஏற்றனா கண்டேன். ஐயா, இந்த இடத்துல எல்லாருமே உனக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்து எல்லாமே இருதயத்துக்கு ஏற்றனாய் கண்டேன். நான் நல்லவனா கர்த்தர் பார்த்து கொடுக்கல, எனக்கு ரொம்ப நல்லவன் சொல்லி கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஒன்னே ஒன் செய்தா கொடுத்தார், முடிச்சிட. ரட்சிப்பு உனக்கு எனக்கு இலவசமாக நம்ம பாவிகளா இருக்கும் போது. எப்ப ரட்சிப்பு கிடைச்சது? நம்ம அக்கிரமக்காரர் இருக்கும் போது. ஒரு இடத்துல ஆண் புடிச்சுக்கா திருடா இருக்கும் கர்த்தர் ரட்சித்தார். அதே தாவீதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். என் இருதயத்தை கண்டேன். பிகாஸ் தாவீதை சந்திப்பதற்கு முன்பாக அவர் இருதயத்தை கண்டாராம். நமக்கு அப்படி கிடைக்கல, நம்ம பாவியா இருக்கும் போது. ஆனால் ஒன்னே ஒன்று நமக்கு கிடையாது. ஆனால் பாவியா இருக்கும்போது கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த இடத்த எடுத்து போட்டோமா, ஒன்னே ஒன்று தான், முடிச்சிடறேன். எனக்கு கொடுத்தது உக்காந்துருக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஐநோ, எனக்கு தெரியும் அந்த அனுபவம். வாலிபனே, இந்த வாலிப நாட்டில் உனக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நீயே நானும் அவருடைய சித்தமானவளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான். வேற என்னத்துக்காக ரட்சிப்பு கொடுத்தாரு? அவர் விரும்புவதை நாம் செய்யும்படியாய். நீங்க அவர் விரும்புவது செய்வீர்களானால், நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களை குறித்து நீங்கள் அறியாத கர்த்தர் கடந்த நாட்களில் வாயின் வயிற்றிலே இருக்கிறதுக்கு முன்பாக ஒவ்வொரு குறித்து கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரு. என்னை குறித்து உன்னை குறித்து இதான் சத்தியம். சும்மா கர்த்தர் யாரும் அழைக்கல, சும்மா வந்துட்டு போ தொடச்சுப்பா. தாயின் கருவில இருப்பதற்கு முன்பாக கர்த்தரை தெரிந்து கொண்டிருப்பார். அப்பவே அவன் மேல் திட்டங்குது. நீங்கள் அவர் சித்தமான செய்வீர்களானால் உங்க திட்டத்தை நீங்க அறிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களை குறித்து கர்த்தர் என்ன தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்பாக திட்டம் போட்டாரோ அதர் கரத்தினால் வரப்போறனால செய்து முடிப்பார். கரங்களை சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமானதா இருக்கும். நீங்க நைன் நினைக்க மாட்டீங்க. இங்க மனுஷன் நினைச்சுமா தாவீதுக்கு தெரியாது மேய்ப்பனா இருக்கு நான் ஒரு பெரிய அதிபதியாய் ராஜாவாவே பெரிய ராஜாவும் தாவீதுக்கு தெரியாது. அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை சாலமோன் பெற்றெடுக்கவே இல்லை. அந்த நேரத்தில் பச்சைபால் வாழ்க்கையில வரல. அவருக்கு தான் பெற்ற எந்த பிள்ளைக்கு ராஜாவும் தெரியாது. 11ஆம் அதிகாரத்தில் தான் பின்புதான் சாலமோன் வருகிறார். ஆனால் தேவன் அவர் அறியாத காரியத்தில் எப்படி செஞ்சாரோ, நீங்க அறியாத காரியத்தை உங்க மனதில் இப்படி கர்த்தர் செய்வார் நினைக்காத காரியத்தை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளை வாழ்க்கையில, உங்களை போக்குல வரத்துல நீங்க நினைக்காததை அவர் நினைத்ததை அவருடைய கரம் செய்து முடிக்கும். கரங்களை வச்சு எல்லாம் சொல்லாமே. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.